நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிறீர்கள் நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமலே இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்று ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 341வது குரலாக அமையிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரைகளாகவும் அமைந்திருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும், அந்த இவ்வாறான பற்றுக்கள் எவ்வாறான ஆசைகளை நாங்கள் துறந்து விட வேண்டும், அதாவது விட்டுவிட வேண்டும் என்பதை இந்த குரல் எங்களுக்கு அழகாக சொல்ல இருக்கின்றது. குரலை காண்போமாக இருந்தால், யாதனின் யாதனின் நீக்கியா நோதல் அதனின் அதனின் நலன். யாதனின் யாதனின் நீக்கியா நோதல் அதனின் அதனின் நலன் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஒருவன் எந்த பொருளிலிருந்து எந்த பொருளிலிருந்து பற்றி நீக்கியவனாக இருக்கின்றானோ அந்த பொருளால் அவன் துன்பம் அடைவதில்லை. ஒருவன் எந்த பொருளிலிருந்து எந்த பொருளிலிருந்து பற்றி நீக்கியவனாக இருக்கின்றானோ அந்த பொருளால் அவன் துன்பம் அடைவதில்லை என்பதாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே நாங்கள் 1000 ஆசை கொண்டவர்களாக, பேராசை கொண்டவர்களாக பெரிய மனக்கோட்டை கட்டி வாழ்ந்து கொண்டிருப்போம். நாங்கள் எதன் மீது ஆசை கூடுதலாக கொள்கின்றோம் அந்த ஆசைகளை துறந்து விட்டோமாக இருந்தால், அந்த பொருள் மீதான பற்றை நாங்கள் இல்லாமல் செய்து விட்டோமாக இருந்தால், அதன் மீது பற்றுகளை இல்லாதவர்களாக நாங்கள் இருப்போமாக இருந்தால், அந்த பொருளால் வருகின்ற துன்பம் எங்களை அணுகுவதில்லை, எங்களை அடைவதில்லை. அந்த துன்பத்திலிருந்து நாங்கள் விலகியவர்களாக இருப்போம் என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் யாதனின் யாதனின் நீக்கினான் நோதல் அதனின் அதனின் அலன் என்ற குரலுக்கான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், ஒருவன் பல வகையான பற்றுக்களில் எந்த ஒன்றை விட்டுவிட்டாலும் குறிப்பிட்ட அந்த பற்று காரணமாக வரும் துன்பம் அவனை அணுகுவதில்லை. முதலாவது உரையை போன்றுதான் இருக்கின்றது. சற்று உரைநடை வித்தியாசமாக இருந்தாலும், பேராசை கொண்டவன் பெருநட்டம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். உண்மையிலேயே நாங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நிறைய ஆசை கொண்டவர்களாக இருப்போம், நிறைய பேராசை கொண்டவர்களாக இருப்போம், சில மனக்கோட்டை கட்டி இருப்போம். ஆகவே அந்த பற்றுக்களிலிருந்து, அந்த ஆசைகளிலிருந்து நாங்கள் ஒரு ஆசையிலிருந்து விடுபட்டோமாக இருந்தால் அந்த ஆசையால் வருகின்ற துன்பம் எங்களை அணுகுவதில்லை. அதிலிருந்து விடுபட்டவர்களாக நாங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியும் என்பதாகத்தான் கலைஞருடைய உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் யாதனின் யாதனின் நீக்கியா நோதல் அதனின் அதனின் அலன் என்ற குரலுக்கான உரையை தந்திருக்கின்றார்கள். எந்தெந்த பொருட்களின் மேல் விருப்பம் இல்லாதவனாய் விலகுகிறானோ அவன் அந்த பொருட்களால் துன்பம் பட மாட்டான். எந்தெந்த பொருட்களின் மேல் விருப்பம் இல்லாதவனாய் விலகுகிறானோ அவன் அந்த பொருட்களால் துன்பப்பட மாட்டான் என்பதாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே நாங்கள் பல பொருட்களின் மீது பல சிந்தனைகள், நாங்கள் ஆசை கொண்டவர்களாக, பல பேராசை கொண்டவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆகவே நாங்கள் எந்த பொருட்கள் மீது அதீத பற்று கொண்டவர்களாக இருக்கின்றோமோ அந்த பற்றை, அந்த ஆசையை நாங்கள் துறந்து விட்டோமாக இருந்தால் அந்த பொருட்களினால் வருகின்ற துன்பத்தை நாங்கள் அடைவதில்லை என்பதாகத்தான் சாலமன் பாப்பையனுடைய உரை அமைந்திருக்கின்றது. இந்த உலகிலே எதுவும் நிரந்தரமில்லை. ஆகவே நாங்கள் எதன் மீது ஆசை கொள்கின்றோமோ, பேராசை கொள்கின்றோமோ அதை நாங்கள் துறந்து விட்டோமாக இருந்தால், அதன் மீதான பற்றை, ஆசையை விட்டுவிட்டோமாக இருந்தால் அந்த பொருட்களினால், அந்த ஆசையால் வருகின்ற துன்பத்திலிருந்து நாங்கள் விலகியவர்களாக என்னுடைய வாழ்க்கையை வாழ முடியும் என்பதைத்தான் இந்த 3 உரைகளும் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரைகளாகவும் அமைந்திருக்கின்றது. உண்மையில் இந்த குரலை கேட்கின்ற பொழுது உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றத்தை, எங்களுடைய ஆசைகளில், பற்றுக்களில், பேராசைகளில் நாங்கள் விடுபட்டவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் என்று நினைக்கின்றேன். எங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கான ஒரு குரலாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே எல்லோருக்கும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. யாதனின் யாதனின் நீக்கியா நோதல் அதனின் அதனின் நலன். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திப்போம்.